ஆட்டோ ஓட்டுநரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துச் சென்ற நபர்கள் ஆட்டோவில் அழைத்துச் சென்ற போதே இளைஞர் மீது கொடூர தாக்குதல். மறைத்து வைத்திருந்த அரிவாளால் இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். மனசாட்சியே இல்லாமல் சடலத்தை காலி நிலத்தில் வீசிய பயங்கரம். ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? முடிச்சூர் விஜிஎன் காலனி வழியா பொதுமக்கள் சிலர் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற காலி நிலத்துல இளைஞர் ஒருத்தர் வெட்டு காயங்களோட ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. இத பார்த்து பொதுமக்கள் உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. அதை அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் உயிரிழந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சடலத்தை ஆய்வு செஞ்சாங்க. அப்போ அவருடைய சட்டை பாக்கெட்ல கவர்மெண்ட் ஐடி கார்டு ஒன்னு இருந்திருக்கு. அதன் மூலமா அவர் குரோம்பேட்டை பகுதியை சேர்ந்த வினோத்குமார்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்ததா கொலையாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க தாம்பரம் மற்றும் முடிச்சூர் பகுதியில உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்போ 2 நாளைக்கு முன்னாடி வினோத்குமார் தாம்பரம் மேம்பாலத்துக்கு பக்கத்துல உள்ள ஆட்டோ ஸ்டாண்ட்ல சக ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சண்டை போட்ட காட்சி பதிவாகி இருந்துச்சு. உடனடியா அந்த சிசிடிவியை வச்சு வினோத்குமார் கூட இருந்த 5 இளைஞர்களை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்போ வினோத்குமாருக்கும் தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்ட் ஓட்டுநர்களுக்கும் முன்விரோதம் இருந்துச்சு. அவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருப்பாங்கன்னு பிடிப்பட்ட 5 பேரும் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன தகவலை வச்சு ராஜேஷ், பிரேம்குமார், மணிகண்டன், குணசேகரன், செபாஸ்டின் அப்படின்னு 5 பேரை பிடிச்சு விசாரணையில இறங்கினாங்க போலீஸ். சென்னை குரோம்பேட்டை துர்கா நகர் பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. பல்லாவரம், குரோம்பேட்டை, திருநீர்மலை தான் இவருடைய பாயிண்ட். ஆனா இவர் தாம்பரம் மேம்பாலம் பக்கத்துல உள்ள ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயும் ஆட்களை சவாரி ஏற்றிருக்காரு. இதுக்கு தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்த ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 5 நபர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இங்க வந்து நீ ஆட்களை ஏத்தணும்னா அதுக்கு வருஷா வருஷம் சந்தா பணம் கட்டணும், அப்படி இல்லைன்னா நீ இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வராதன்னு திட்டி இருக்காங்க. இதனால 2 தரப்புக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதை கேட்டு கடுப்பான வினோத்குமார், நான் பெரிய ரவுடி, என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மிரட்டி இருக்காரு. இதனால 2 தரப்பும் வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காங்க. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. ஆனா கோபத்தோடயே வீட்டுக்கு போன வினோத் மறுநாளே தன்னுடைய நண்பர்கள் 5 பேரோட தாம்பரம் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ராஜேஷ் உள்ளிட்ட நபர்களை மிரட்டி இருக்காரு. இதனால கடும் கோபமான ராஜேஷும் அவனுடைய நண்பர்களும் இவனை இப்படியே விட்டு வச்சா நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான், அதனால அவன் நம்மளை ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி அவன் கதையை நாம முடிச்சிடணும்னு வினோத்குமாரை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு திருநீர்மலை மது கடையில வினோத் மது குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஷ், மணிகண்டன் 5 பேர் அங்க போயிருக்காங்க. அப்போ மது கடைக்கு உள்ள போன மணிகண்டன், நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி முடிச்சுக்கலாம்னு வினோத்குமாரை கூட்டுக்கிட்டு முடிச்சூர் பகுதிக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த கும்பல் அவரை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. அதையடுத்து அந்த 5 பேருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண போலீஸ் மதுரவாயில் சர்வீஸ் ரோடு பக்கத்துல தலைமறைவா இருந்த ராஜேஷ், பிரேம்குமார், மணிகண்டன், குணசேகரன், செபாஸ்டின் ஆகிய 5 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.